ஹலோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சித்தூர்லேருந்து பேசுகிறோம். சித்தூர் விஜய் ஃபேன்ஸ். இன்னைக்கு கோட் படம் இங்கே 3 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் 4 AM ஷோஸ் இல்லாததுனால தமிழ்நாட்டிலேருந்து இங்கே நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே மொத்தம் 3 தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு. தெலுங்குலேயும் படம் ஓடிட்டுருக்கு. அதையும் சேம் டைம் எங்கள் தெலுங்கு ஆடியன்ஸ் தமிழ் படம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி எங்கள் தெலுங்குலேயும் எல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க. ஸோ எங்கள் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும், தெலுங்கானா எல்லா இடத்துலையும் எங்கள் ஃபேன்ஸ் தளபதிக்காக எப்போதும் தளபதிக்காக நிற்போம் அன்றதுக்கு உதாரணமாக எல்லா இடத்துலையும் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெங்களூரில் பிடிபி பசங்க வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எங்கள் ஆந்திராலையும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எங்கள் ஆந்திராலையும் நாங்கள் சித்தூர் விஜய் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செலிப்ரேஷன்ஸ் பண்ணணுன்றது எங்கள் அதனால் நாங்கள் இன்னைக்கு என்னுடைய கனவு ரொம்ப நாளாக சித்தூர்லேயும் தமிழ்நாடு மாதிரி எல்லா செலிப்ரேஷன்ஸும் பண்ணணும்னு சொல்கிறது ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. அது இன்னைக்கு முதல் தடவை டிஜே வச்சு ரொம்ப வெற்றிகரமாக கொண்டாடினோம். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த எங்கள் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும், எங்கள் ஸ்டேட் பிரசிடெண்ட் சரவணா அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே எல்லா தேட்டர்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன்ஸ் போயிடும். ஆந்திராவில் அதிக எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுருக்கோம். அதே தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆந்திராலையும் செலிப்ரேஷன் இருக்குன்னு நம்புகிறோம். அதனால தான் எங்கனாலையும் முடியும்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிருக்கோம். இதனால் நாங்கள் நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இவ்வளோ பண்ண முடிஞ்சுது. நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் மொத்தமே எல்லாமே காலி டிக்கெட்ஸ் மொத்தம் இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு டிக்கெட்ஸ்ன்றது எதுவும் இல்லை. நாங்களும் இங்கே 7 AM கோசம் ஷோஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல செலிப்ரேஷன்னால. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 7 o'clock பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறோம். ஆமாங்க ப்ரோ, ஆடியோ லான்ச் இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அதுக்கு தகுந்தபடி 23ஆம் தேதி மாநாடு இருக்கிறது எங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இங்கிருந்து எங்களால் முடிஞ்ச எல்லா இதுவும் தளபதிக்கு கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் இருப்போம் தளபதிக்கு என்றைக்குமேன்றது நாங்கள் தளபதிக்கு இன்னைக்கு உறுதிமொழி கொடுக்குறோம். எங்கள் ஆந்திராலேருந்து நாங்கள் எவ்வளோ இது இருந்தாலும் கண்டிப்பாக தளபதிக்கிட்ட போவோம், மாநாட்டுக்கும் போவோம். இந்த கோட் படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்தது. அந்த மூவி ஆகட்டும், அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் என்னடா ஆடியோ லான்ச் இல்லாததுனால இப்போ எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலான்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளாக எங்களுக்கு எப்போ டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு எல்லாரும் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கிரீன்ல நீங்க வந்து டிஜே இதுவரைக்கும் வச்சதே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, டிஜே வச்சது இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ கோட்காக டிஜே வைக்கணும் ஐடியா எப்படி சொல்றீங்க? இல்லை ப்ரோ, தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் எங்கனாலையும் முடியும். ஆந்திரா, தெலுங்கானாலையும் நாங்களும் தளபதிக்காக பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததே தளபதி தான். நாங்கள் எல்லாமே தளபதிக்காக மட்டும்தான் பண்ணுறோம். எங்களுடைய தளபதி என்றைக்கும் நல்லா இருக்கணும். அவருடைய இது ஆசையில் நாங்களும் என்றைக்கும் நல்லா இருப்போம். அதுதான் ப்ரோ எங்களுக்கு மெயின். இதுவே இன்னைக்கு அவரை வந்து ஸ்கிரீன்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைவரா பாப்பீங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு தளபதியா பாப்பீங்க? எங்களுக்கு எப்பத்துக்குமே அவர் தளபதி தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த ஒரு வார்த்தை எங்க மனசுல இப்ப கூட பாருங்க, கூஸ் பம்ப்ஸ் இது. அது அந்த ஒரு வார்த்தை சொன்னவனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரே சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல, எனக்கு மக்களா கொடுக்கப்பட்டது இந்த தளபதி, இளைய தளபதின்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் என்னைக்குமே அதனால தான் தளபதியாகவே பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் தலைவராக வந்தால் நாங்கள் தலைவராகவும் ஏற்றுப்போம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்னைக்குமே எங்களுக்கு செல்ல தளபதி தான். அதை மட்டும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். పెద్ద బిగ్గెస్ట్ హిట్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. తలపతికి వేల్ హార్ట్ఫుల్ కంగ్రాచులేషన్. ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் இந்த சித்தூரில் ஃபர்ஸ்ட் எவர் கோட் செலிப்ரேஷன்ஸ் வித் டிஜே நான் தான் ப்ளே பண்ணேன். தேங்க்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு புருஷோத்தம் BFC பிரசிடென்ட் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தீவிரமான ஃபேன். கோட் படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கு. யா, ஃபுல் சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்க. ஃபேன் ஷோ உள்ள போயிட்டு இருக்கு. 4am ஷோ தமிழ்நாட்டில் இல்லை, ஒன்லி ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் 4am ஷோ உள்ள போயிட்டு இப்போ கூட விசில் போடு சாங் போயிட்டு இருக்கு. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் ஷோ போகிறேன் கண்டிப்பா. சரி, கண்டிப்பா நெக்ஸ்ட் ஷோ போகிறேன். தேங்க்யூ. கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, ஆனந்த் சார் நேற்று நைட்டு வரல எங்க வரதா இருந்தது. பட் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்காக அவர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு வரது. அவர் நகரிக்கு போயிட்டாரு, அங்கிருந்து சென்னை போறது அப்புறம் கிட்டையா இருக்கும்ட்டு. அதை கொஞ்சம் நாங்க மிஸ் பண்றோம். ஆனந்த் சார் கண்டி இங்க வந்திருந்தா சார், நாங்க இப்பவும் நாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சார், நாங்க ஆந்திரால தளபதிக்காக ஃபேன்ஸ் இருக்கோம். அதை எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, எங்க ஆந்திராலையும் வந்து நீங்க படம் இன்னொரு வாட்டி கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் படம் தளபதி கண்டிப்பா பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசையை நீங்க இங்க வந்து பார்த்து எங்களுக்கு நிறைவேற்றணும். எங்களையும் நீங்க தளபதி கிட்ட எல்லா விதத்துலயும் சொல்லி, சார் ஆந்திராலையும் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, தளபதிக்கு உங்களுக்காக எல்லாம் நாங்க ஆந்திரால இருக்காங்க, சித்தூர்ல நல்லா பண்றாங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லி எங்களையும் உற்சாகப்படுத்தணும்ன்றது நாங்க ஆனந்த் சார் கிட்ட ஒரு விண்ணப்பமா வைக்கிறோம். அதுதான் இன்னைக்கு அவர் வந்திருந்தாருன்னா அவர்கிட்டயே நாங்க நேர்ல எல்லாம் பேசியிருப்போம். அவர் வராதனால நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அது எப்படின்றது தெரியல. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தோம். நைட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு எங்க தலைவர் ஆகட்டும் நாங்க ஆகட்டும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தோம். லாஸ்ட் மினிட் நைட்டு 10 மணிக்கு அவர் வரல, ஏதோ அர்ஜென்ட் ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். சார், நீங்க கண்டிப்பா எங்க ஆந்திரால வந்து நெக்ஸ்ட் டைம் படம் பார்த்து நாங்க எப்படி செலிப்ரேஷன்ஸ் பண்றோன்றது கண்டிப்பா பாருங்க. தளபதிக்கு நாங்க எப்பயுமே இருப்போம். ஜெய் தளபதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஷோஸ் கேன்சல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படின்னு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள அதிகம் ஃபேன்ஸ் நிறைய பேர் 4am ஷோஸ்ன்றது ஃபஸ்ட்டு அங்கே தான் அதிகமாக ஸ்டார்ட் ஆனது. எங்கள் சைடு ஆந்திரா சைடு சொல்லணும்னா 4am ஷோஸ்ன்றதே இல்லை. வந்து எந்த ஒரு தமிழ் ஆக்டர்ஸ்க்கும் அப்படி கன்சிடர் பண்ணுறதில்ல. நம்ம தளபதி மூவிக்கு மட்டும் தொடர்ந்து சர்க்கார் மூவிலிருந்து 4am ஷோஸ் 5am ஷோஸ் எல்லாம் கண்டினியூவாக எங்கள் ஸ்டேட்டில் கூட, ஐ மீன் ஆந்திராவில் கூட ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தமிழ்நாட்டில் கேன்சல் ஆனது ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. எங்ககிட்ட கேட்டு ரிக்வெஸ்ட் எடுத்து டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி, ஸோ அவங்க பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. சொல்ல போனோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அவங்கக்கிட்ட டிக்கெட்ஸு கேட்டு நாங்கள் போய் வேலூரில், எங்களுக்கு கிட்ட பக்கத்தில் வேலூர், ஸோ வேலூர் கிட்டலாம் நாங்கள் போய் டிக்கெட்ஸ் வாங்குறது இருக்குது. இப்போ நாங்கள் டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ரேஞ்சுன்ட்டு இல்லை, ஒரு சப்போர்ட் தான் அவங்களுக்கும். எங்களுக்கு 4am ஷோஸு ஏர்லி மார்னிங் ஷோஸ் வேணும்ன்றப்போ டிக்கெட்ஸ் கொடுத்தோம், அவங்க ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச இது தான். இப்போ அவங்களுக்கு இல்லைன்றப்போ நாங்கள் கொஞ்சம் கன்சிடர் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ப்ரோ. மோஸ்ட்லி ஆக்சுவலாக என்னென்னா, தமிழ் மூவிஸ் எல்லாம் இங்கே ஒரு 2 தியேட்டர்ஸுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபேன் ஷோஸ் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் எ ரிக்வெஸ்ட்டு எங்கள் பிரசிடெண்ட் புருஷோத்தம் அவர்கள் ஒரு 2-3 தியேட்டர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த தியேட்டர்ஸ்காரங்க கூட 4am ஷோஸ்க்கு அலோவ் பண்ணாங்க. 4am ஷோஸ் முடியாதுன்னு 7am ஷோஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக தமிழ் மொத்தம் இங்கே 5 ஸ்க்ரீன்ஸுக்கு போகுது ப்ரோ. 5 ஸ்க்ரீன் போகுது தமிழ். ஆமாம், கரெக்டு. எந்த தெலுங்கு ஆக்டர்ஸ் கூட சொன்ன மாதிரி 5 ஸ்க்ரீன்ஸ் ஒரே வாட்டி ப்ரொவைட் பண்ணதில்லை இங்கே வரைக்கும். பிக்கஸ்ட் ஸ்டார் இருக்கிற ஸ்டார்ஸுக்கு கூட 3 ஷோஸ் மட்டும் 3 தியேட்டர்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம தளபதிக்காக 5 ஸ்க்ரீனு பிளான் சூப்பராக இருக்கு ப்ரோ. సార్ சொல்லுங்க సార్, எப்படி రెస్పాన్సిబుల్ எப்படி ఇருக்கு? చాలా బాగుంది. ఈరోజు మొత్తానికి హౌస్ఫుల్స్ అయిపోయినాయి ఆల్రెడీ. ఇక్కడే 2 థియేటర్స్లోనే ఇదే ప్లే అవుతుంది. మొత్తం అన్ని హౌస్ఫుల్ అయింది. చాలా రెస్పాన్స్ బాగుంది. தமிழ்நாடுல வந்து நிறைய ஆளுங்க ஆடியன்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அங்க சென்னையில இருந்து நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? యా, చాలా బాగుంది రెస్పాన్స్ వాళ్ళది. డీజే అంతా పెట్టున్నారు. ఆంధ్రాలో డీజే ఎక్క సినిమాకు పెట్టలేదు. నేను ఫస్ట్ టైం ఇక్కడే చూసాను. బాగా ఫ్యాన్స్ అందరు బాగా సెలబ్రేట్ చేశారు దీన్ని చెప్పి.